Hola! Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பூங்காக்களுடைய பராமரிப்பு என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது. அது என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. இது எந்த காலத்தில் மத்திய சிறையை மாற்றி எந்த காலத்தில் முழுமையான செம்மொழி பூங்கா வரும்? நகர்ப்புற பகுதிகள் இன்று சிறிது சிறிதாக பூங்காக்களை இழந்து கொண்டு வருகிறது. பூங்காக்கள் இருக்கிற இடத்துல இன்று உடற்பயிற்சி கூடம் என்பது அவசிய தேவையாக இருப்பதால் இந்த இடத்துல ஒரு கான்கிரீட் பில்டிங் நாங்கள் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. பூங்காக்கள் சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, அதில் நகர்ப்புற பகுதிகளில் வீடுகள் எல்லாம் ரொம்ப சிறிதாக இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே கூட நல்லபடியாக ஒரு வாக்கிங் போகிறதுக்கு அப்படிங்கிற இடமெல்லாம் இல்லாதால் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக இன்று பூங்காக்களை பயன்படுத்துகிறார்கள். கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பூங்காக்களுடைய பராமரிப்பு என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது. அதிலும் என்னுடைய தொகுதியில் நகர்ப்புற பகுதி கிட்டத்தட்ட இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூங்காவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஏனென்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மனிதன் சராசரியாக 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத நல்ல ஆக்சிஜனை, சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு நடந்தாங்கன்னா அவர்களுடைய மன ஆரோக்கியம் கூட மேம்படும். ஆக உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து பூங்காக்கள் இன்று மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பூங்காக்களுடைய பராமரிப்பு மாநகராட்சி நிர்வாகத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறது. ஒரு சில இடங்களில் எம்எல்ஏவினுடைய மேம்பாட்டு நிதியில் கட்டடங்கள் கட்டி இல்லது இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்தாலும் கூட அதை பராமரிக்க கூட முடியாத அளவிற்குத்தான் இன்று மாநகராட்சி இருந்துகிட்ருக்காங்க. இது தொடர்பாக ஆணையாளரிடம் நேரில் சந்தித்து இதையெல்லாம் சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ராம்நகர் பூங்கா என்பது 3 மாத காலம், ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் அவரே வேலை ஒழுங்காக பண்ணல. இப்போ கேட்டால் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. ஆனால் 3 மாத காலம் பராமரிப்பே இல்லாமல் படுமோசமாக இருக்குது. இதே தான் எல்லா பூங்காக்களுடைய நிலைமை. ஸோ நேரிலும் நான் சந்தித்து முறையிட்டாயிற்று. இது தொடர்பாக அமைச்சரையும் நேரில் சந்திக்கதாக இருக்குது. அதாவது ஒரு பூங்கா விஷயத்துக்கெல்லாம் ஒரு அமைச்சரை பார்க்க வேண்டி இருக்குன்னா வேதனையாக இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான பொது இடங்கள் மிக மோசமாக பராமரிக்கப்பட்டால் அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடர் கொடுத்துட்ருக்கு. ஒரு சில இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய வாக்கர்ஸ் அசோசியேஷன், அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு வாசிகளை எல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் உங்கள் அசோசியேஷனாக சேர்ந்து இதை பராமரிப்பு பண்ணுங்கள், உங்களுக்கே இதை அனுமதி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு உள்ளூர் மக்களுடைய பங்களிப்புக்காக நான் முயற்சி நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த செம்மொழி பூங்கா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சட்டப்பேரவையில் இது குறித்து பேசினேன். அப்போ உடனடியாக முதலமைச்சரே எழுந்து பதில் சொன்னார், நாங்கள் அமைக்கிறதா இருக்கோன்னு. போன தடவை அதுக்காக அடிக்கல் நாட்டிட்டும் போயிருக்காரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மத்திய சிறையை மாற்றிவிட்டு அதை மிகப்பெரிய செம்மொழி பூங்காவாக அமைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட திட்டமாக இருந்தது. ஆனால் மத்திய சிறைக்கு இன்னும் ஆல்டர்னேட்டிவ் இடமே பார்க்காம இருக்காங்களே. அது என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. இது எந்த காலத்தில் மத்திய சிறையை மாற்றி எந்த காலத்தில் முழுமையான செம்மொழி பூங்கா வரும்? பேருக்காக அடிக்கல் நாட்டிட்டு ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் முழுமையான செம்மொழி பூங்கா எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. Hola! Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays.